அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 18/3/2025 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. நம்ம சேனலுடைய நேமையும் லோகோவும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் மேஜிக்கல் ட்ரேடிங் அப்படின்னு இருந்தது. இப்போ ஆல்ஃபா ஒமேகா ட்ரேடிங் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ இன்றைக்கி எக்ஸிஸ்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 22,742 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மணி பார்த்திங்கன்னா 8:46. அப்போ நம்மளுடைய நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. மார்க்கெட் எப்படி வேணுமாலும் ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகம். பட் இதேமாரியே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் கம்பல்சரி ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த R2 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த R2க்கு மேலேயா கீழேயா. அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், செல்லர் வியூவில் தான் நம்ம மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணணும், பையர் வியூவில் வாட்ச் பண்ணக்கூடாது. அப்படின்னா இந்த R2 வந்து R2க்கு மேலேயா R2க்கு கீழேயா 22,730. ஓகேங்களா. இந்த 22,730 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுச்சு அப்படின்னா, இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, நேற்று அந்த மாதிரி தான் காமிச்சாங்க, ஒரு 100 பாயிண்ட் கேப் அப்பில். ஆனால் கீழே ஓப்பன் பண்ணிட்டு சடனாக மேலே கொண்டுட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி கேப் அப்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 22,730 மார்க்கெட்டு இதுக்கு மேலேயா இதுக்கு கீழேயாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வேளை மார்க்கெட்டு மேலே போகிறாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா 22,800 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது மார்க்கெட்டுக்கு. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இத்தனை நாள் நம்மளுக்கு மார்க்கெட்டில் மேலேருந்து கீழே வரப்போ சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ இங்கேருந்து 22,800 இங்கே மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறப்ப இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 22,800க்கு போயிட்டு மார்க்கெட்டு ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். 22,800 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 22,730 நம்ம இந்த R2 இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தால் மட்டும் ஒரு கால் பையரோ ஒரு கால் செல்லரோ நீங்கள் ப்ளே பண்ணுறது பாருங்கள். இடையில எதுவும் போகிறது வந்து அந்தளவுக்கு ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். இடையில நீங்கள் இந்த இடம்லாம் மார்க்கெட் வரப்போ இந்த இடையில போயிட்டு என்ட்ரிலாம் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அப்போ ஒரு சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் மார்க்கெட்டு இப்போ இதுக்கு இங்கே மேலே வராங்க அப்படின்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு வரப்போ 22,800 இந்த 22,730 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இங்கே போயிட்டு ரிவேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறாங்க, ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை ஃப்ளாட்டாகவே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த எஸ்டர்டேக்கு மேலே போயிட்டு இந்த R1 மோஸ்ட்லி எஸ்டர்டே ஹையும் R1 நியரஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க. அதனால் இங்கேருந்து மேலே போயிட்டு ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை கீழே வராங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதேமாரி இந்த S2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டு ஹையரில் வந்து நம்ம மார்க்கெட்டு ஹையர் மேலே போக போக ஸ்ட்ரென்த்தே கிடையாது. மேலேருந்து கீழே செல்லிங்கு தான் அதிகமாக ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு ஹையர் லெவலெலாம் கிடச்சிது மார்க்கெட்டு அப்படின்னா ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுங்க. பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது அந்தளவுக்கு சேஃபாக இருக்காது. இது என்னுடைய வியூ மட்டுமே. அப்போ இந்த இடம்லாம் வந்ததுன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய டெக்னிக்கலை அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்துட்டு மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு 22,730 22,800 வந்துச்சுன்னா அதோட கால் அண்ட் புட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறாங்க, நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் போட்டுட்ருக்கோம் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட டேபிள். இந்த டேபிளில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோம். 22,500 இந்த ஃபஸ்ட்டு 5 காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு 5 காலம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போ 22,700 இந்த இதில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ஹை 22,700 கொடுத்துருக்காங்க. இப்போ 22,700க்கு மேலே இன்றைக்கி ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு வேளை 22,800 காலன் புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல இந்த 2 இடத்துல 22,800 காலன் புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
22,800க்கு மேலேயா கீழே. அப்போ மேலே போக முடியல அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒரு ½ அன் ஹவருக்கு ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். உங்களால் இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியும். இதோட ஐவி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதோட ஐவி பார்த்தீங்கன்னா 15 இருக்குது கால் சைடு, புட் சைடு பார்த்தீங்கன்னா 13, 5 பைசா கம்மியாக 12.95 பைசா இருக்குது. இது வந்து ஆவரேஜாக இருக்குது. அப்போ கால் சைடு வந்து அதிகமாக இருக்காங்க. இது லைவ் மார்க்கெட்டில் ஒரு 9:30க்கு எந்த மாதிரி ரியாக்ட் இருக்குது, இந்த வேல்யூலாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேஞ்ச் ரொம்ப சுருக்கமாக தான் இருக்குது. ஓப்பனும் ஹையும் ஒன் டே ரேஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் 500 பாயிண்ட் கொடுக்கணும். ஆனால் ரேஞ்ச் ரொம்ப சுருக்கமாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த வீக்லையாச்சும் நம்மளுக்கு பெரிய ரேஞ்ச் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிஃப்டியும் சென்செக்ஸையும் டம்மி பண்ணிவிட்டு இதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பெருசாக ரேஞ்ச் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த இடத்துக்குலாம் மார்க்கெட் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த 48,500 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இப்போ 48,500 நியரஸ்ட்டாக 150 பாயிண்ட் நியரஸ்ட்டாக நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்காங்க. அப்போ இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் நின்னாங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் அது சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ மேலே போகிறாங்க அப்படின்னா இதை வச்சு இந்த 48,750 அது ஒரு ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 49,000 ரொம்ப ரெசிஸ்டன்ஸ். இது இங்கே போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்தது அப்படின்னா மேலே ஒரு 500 பாயிண்ட், இல்லை ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா கீழே ஒரு 500 பாயிண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதையும் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட லெவல்லாம். அதேமாதிரி நம்மளுடைய டேபிள் பேங்க் நிஃப்டியோட டேபிள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 48,500 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 48,500க்கு மேலே சஸ்டெயின் பண்ணி நிற்கிறாங்களா இல்லையா? இப்போ 48,500 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 48,500க்கு மேலே நிற்கிறப்ப இந்த மற்ற 3 காலத்துலேயும் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ 48,500 இதை தாண்ட முடியல அப்படின்னா கீழே 48,000 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ 48,500 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதோட ஐவி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதோட ஐவி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி கால் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 இருக்குது, புட் சைடும் 14 இருக்குது. அப்போ ரெண்டு பேருமே சேமாக வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட்டு மேலேயும் கீழேயும் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதில் லைவில் ஒன் சைடு வந்து அதிகமாக இருக்கும், ஒன் சைடு கம்மியாக இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி ரியாக்ட் நடக்குது அப்படின்னு நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதில் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் ஆன்சர் இருக்குது இந்த ஐவியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டியே ஹெச்எக்ஸ் நிஃப்டி மாதிரி 250 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதுவும் நல்ல ஒரு கேப் அப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இது கேப் அப்பு கிடைக்குது அப்படின்னா இன்றைக்கி சென்செக்ஸில் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அப்போ கேப் அப்பாக மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த R2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். 74,657 ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதேமாதிரி 74,750 வந்து நம்மளுக்கு ரொம்ப ரெசிஸ்டன்ஸ். 74,750 இது வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ 24,750 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 24,74,657 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த 2 ஏரியா ரொம்ப ரொம்ப குருஷியலான ஏரியா இதுக்கு. இல்லை இதுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா 75,000 அதிகபட்சம் வந்து 75,000 கொடுத்த மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ அது 75,000 போகணும் அப்படின்னா மார்க்கெட்டு எஸ்டர்டே R2க்கு மேலே ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகுது அப்படின்னா இவங்க கால் செல்லர் வந்து பயந்தால் மட்டும்தான் ஒரு சடனாக ஒரு மூமெண்ட் மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல போய்ட்டு ஒரு சைடுவே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்லை இங்கே தொட்டோட்டியே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு அதிகமாக இருக்கும். அப்போ மார்க்கெட்டு ஹையர் லெவலில் நம்மளுக்கு வீக்காக தான் இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. அப்போ மேலே எந்த அளவுக்கு மேலே போகுதோ ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்காதீங்க. கால் சைடு எந்த அளவுக்கு மேலே போகுதோ அது ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேலேருந்து இது என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே, மேலேருந்து எப்படி க்ளோசிங் வச்சாலுமே நம்மளுக்கு கேப் அப் ஆனாலுமே கீழே கொண்டுட்டு வந்துடுறாங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட.
ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது எக்ஸ்பெரி இருக்கிறதுனால உண்மை இது ஐடிஎம் கொண்டு தான் நம்மளுக்கு உண்மைகளை கொடுப்பாங்க. ஓடிஎம்லாம் ஜீரோ பண்ணிடுவாங்க. அப்போ யார் ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம்மாக வராங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இப்போ மேலே போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் 74,750 வச்சு மார்க்கெட் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறாங்க அப்படின்னா இப்போ 74,200 நம்மளுக்கு புட் ஆப்ஷன் எல்லாமே ஐடிஎம் புட் ஆப்ஷனாக இருந்து இப்போ ஓடிஎம் ஆகிறாங்க. ஓடிஎம் ஆகினாங்க அப்படின்னா ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம் ஆகிறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட் உங்களுக்குலாம் கிடைக்கும். நல்ல ஒரு லோ ப்ரைஸில் கிடச்சி ஹையில் விற்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஹை லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ஒன் டே ரேஞ்ச் ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா, ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க. ஓப்பனுக்கு மேலே 500 பாயிண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா அங்கேருந்து திருப்பி 500 பாயிண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ எப்போ ஆகிறப்ப கால் சைடு ப்ரீமியம் கொடுப்பாங்கன்னா கால் சைடு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட திருப்பி அந்த ப்ரீமியம் டிக்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடம்லாம் வரப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட டேபிள் பார்ப்போம். டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா 74,000 புட்டு, 74,500, 75,000. இப்போ இந்த 75,000 காரெல்லாம் கூட கண்டினியூவாக இந்த 5 ஸ்ட்ரைக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை பிரித்து பார்க்கணும். 74,000க்கும் 75,000த்துக்கு மிட் பாயிண்ட் வந்து 74,500. அதேமாதிரி 74,500க்கும் 75,000த்துக்கு மிட் பாயிண்ட் வந்து 74,750. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பார்க்க கற்றுக்கணும். பிரித்து பார்த்தா மட்டும்தான் உங்களால் இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள். இதோட ஐவி பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஐவி பார்த்தீங்கன்னா கால் சைடு 17 இருக்குது, புட் சைடு 15 இருக்குது. இது லைவ் மார்க்கெட்டில் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட ஐவி வந்து சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக. ஒரு 15க்கு கீழே 10க்கு கீழே வராங்க அப்படின்னா மார்க்கெட் பெருசாக மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ஐவி வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுங்க. உங்களால் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஐவி வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் தான், நம்மளுடைய கால்குலேஷன் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியர் வந்து ஒரு 90% அவாய்ட் பண்ண முடியும். இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.